என்னங்க, நம்ம பூஜா கல்யாணம் தான் சிறப்பா நடத்தி அமிச்சோமே, இன்னும் ஏன் சோகமா இருக்கீங்க? பெரியவ காயத்ரி இருக்கிறப்போ சின்னவ பூஜா கல்யாணத்தை முடிச்சிட்டோம். எவ்வளவு சீக்கிரமா காயத்ரி கல்யாணத்தை முடிக்கிறோமோ அப்பதான் எனக்கு நிம்மதி. என்னங்க, உங்க கடமை ஏன் கடமைன்னு பிரிச்சு சொல்றீங்க? நம்ம கடமைன்னு சொல்லுங்க. எப்ப ஜெயலட்சுமி அக்கா காயத்ரி தனியா விட்டுட்டு போனாங்களோ அன்னையில இருந்து காயத்ரிய என் பெத்த பொண்ணாதாங்க நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு கெட்டது நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னு தான் காயத்ரியோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். என்ன நேரம்னு தெரியல, காயத்ரியோட கல்யாணம் நின்னு போய் பூஜாவுடைய கல்யாணம் நடந்துடுச்சு. பூஜா கழுத்துல தாலி ஏறும்போது நான் சந்தோஷப்படலைங்க. இன்னும் ஏன் காயத்ரி கழுத்துல தாலி ஏறலன்னு நான் சஞ்சலப்பட்டுட்டு இருந்தேன். பெத்த பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது அத நினைச்சு சந்தோஷப்படாம காயத்ரியே நினைச்சு ஃபீல் பண்ண பாருங்க. என்னன்னே தெரியலங்க, என்னையே அறியாம காயத்ரி என் மனசுல எவ்வளவு ஆழமா இருக்கான்னு எனக்கே தெரியுதுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள காயத்ரிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனசுல வைராகியம் இருக்குதுங்க. கல்யாணத்துக்கு வந்த நம்ம உறவினர்கிட்ட எல்லாம் காயத்ரிக்கு பூஜாவை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கேங்க. காயத்ரியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பையனாதாங்க கிடைப்பான். அப்படி ஒரு நல்ல வரம் அமைஞ்சிட்டான்னா அவனை காயத்ரிக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளுக்கும் தடபுடலா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். காயத்ரிக்கு கல்யாணம் பண்ண முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன், அவ்வளவுதான். ஆனா நீ அவ கல்யாணத்தை பத்தி இந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கியே, உன் நல்ல மனசுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? காயத்ரி நம்ம பொண்ணுங்க, அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நான் செய்யறேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். கல்யாண வேலையில ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு உன் கையால விளக்கேத்தி வைமா. சாமி கும்பிட்டுட்டு வந்து நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் பால் பழம் எடுத்துட்டு வரேன்.